ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஃபுல் மெனுவோட ஒரு நான்வெஜ் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை ரொம்ப குமிச்ச மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி தலையை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணியோட அளவுக்கும் அரிசியோட அளவுக்கும் கரெக்டாக வரும். இதோட அளவு அப்ராக்சிமேட்டாக ஒரு 350 கிராம் வரைக்கும் வரும். இதே குவான்டிட்டியில் நம்ம மட்டன் சேர்த்து பிரியாணி பண்ணும் பொழுது ஒரு 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். சீரக சம்பா அரிசியை பொறுத்தவரை நம்ம நல்லா கழுவாமல் பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரிசியோட ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டே இருக்கும். அதனால நல்லா இதை க்ளீன் பண்ணிடுங்க, ஒரு 2லிருந்து 3 தடவை வரைக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறப்ப பிரியாணி சாதம் நல்லா நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ அடுத்ததாக பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதுலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரிஃபைண்ட் ஆயில். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் தான் இந்த பிரியாணிக்கு அந்த மசாலாவே கொடுக்கும், அதனால் வெங்காயம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி சேர்க்குறப்ப வெங்காயம் எண்ணெயெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வரும். வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் சரியாக வதங்கலாம் அப்படின்னா பிரியாணியில் லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு இறங்கிடும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கியாச்சு. அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சே வதக்குங்க, இல்லாட்டி வெங்காயம் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகி தீஞ்சு போயிடும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள். அதே டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூனுக்கு மேலே கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த ரெசிபியை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகான்லேயும் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. நம்ம முழு கரம் மசாலாவுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி பவுடராக சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசிக்கு எப்போவுமே தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது, அதனால் ஒரு தக்காளி மட்டும் போதும். இப்போ தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நாம் இன்னைக்கு 350 கிராம் அளவுக்கு அரிசி தான் சேர்த்துருக்கோம். அதே அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் 350 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 கொத்தளவு புதினாவும் ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன்லேருந்தே தண்ணி விடும், அதனால் எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் இதை எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரிசிக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 2 கப் அரிசிக்கு மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நான் இதில் ஃபஸ்ட்டு 2 கப் அளவு தண்ணி வச்சு மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மீதி இருக்கிற 1 கப் தண்ணியை அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிடுங்க. மட்டன் சின்ன சின்ன பீசஸாக தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால இதுலேயே ஒரு 80% வரைக்கும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நாம் ஊற்றி இருக்கிற தண்ணி அளவு அப்படியே தான் இருக்குது. மசாலா எல்லாமே நல்லா மட்டனோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் மீதி நம்ம சேர்க்க வேண்டிய 1 கப் தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிற மொத்தம் 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா சீரக சம்பா அரிசி, அது இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நம்ம தண்ணியோட அளவு கரெக்டாக தான் வச்சுருக்கோம். தண்ணியோடு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால தண்ணியை சுத்தமாக நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஒரு 70% வரைக்கும் நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிடுங்க. கொதிக்கிறப்பையும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் எப்பவுமே உப்பு ஊறுகால் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ பிரியாணியில் கரெக்டான உப்பு டேஸ்ட் இறங்கி இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் ஒரு 50%க்கு மேலே நல்லாவே சுண்டிருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இப்போ இதை மூடி போட்டு தம் வச்சிடலாம். சுத்தமாக நீங்கள் தண்ணி இல்லாமல் தம் போட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற அரிசி வெந்துடும், மேலே இருக்க அரிசி வேகாது. அதனால தண்ணி இருக்கிறப்ப இதை தம் வச்சிருங்க. அடியில் ஒரு வேஸ்ட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே குக்கர் வச்சுட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இதை தம்மில் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தோசைக்கல்லோட சூட்லேயே இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இதை விட்டுருங்க. அடுப்பை அணைச்ச உடனே இதை தம் உடைக்க கூடாது. இப்போ பாருங்க நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணியெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. பாருங்க நம்ம வச்ச தண்ணி அளவோட நல்லா பர்ஃபெக்டா தம் ஆகி வந்திருக்கு. சாதமும் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம கரெக்டான தண்ணி அளவு வைக்கிறப்பதான் இந்த அளவு பர்ஃபெக்டா வரும். சாதமும் நல்லா வெந்திருக்கு, மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாவே வந்திருக்கு. கையில தொட்ட உடனே மட்டன் பீசஸ்லாம் உடஞ்சிரும், அந்த அளவு சாஃப்டா குக் ஆகி வந்திருக்கு. இந்த பிரியாணியை இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா வரும். இந்த பிரியாணி கூட சைட் டிஷ்ஷா முட்டை தயிர் பச்சடி மட்டுமே இருந்தா போதும், எண்ணெய் கத்திரிக்காய் குருமான்னு எதுவுமே தேவையில்லை. இந்த பிரியாணி சைட் டிஷ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த பிரியாணியை உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம வரமிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், அதனால மிளகு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச்சு பீஸ் பட்டை ஒன்று சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்காம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்குங்க, அப்போதான் மல்லி நல்லா வறுபட்டு வரும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க 1/2 கிலோ சிக்கனுக்கு இதோட அளவு கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததா சிக்கன் மசாலா செய்யறதுக்கு அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவு பாதி அளவு வதங்கினாலே போதும். இப்போ இந்த அளவு வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையும் போற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இது சிக்கன் ரெசிபி தான் அப்படிங்கறதுனால இஞ்சி பூண்டு அதிகம் தேவையில்லை, கம்மியான அளவுல சேர்த்தாலே போதும். இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததான் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 kg அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா வறுத்து அரைக்கிறப்ப மிளகாய் எதுவுமே சேர்க்கல, நம்ம தனியா இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்க்கறதுனால தான் அதுல சேர்க்கல. அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போறது இல்ல. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இந்த அளவுக்கு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டைம் மட்டும் இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா குக் பண்ணுங்க. இப்ப பாருங்க சிக்கன்ல இருந்து தண்ணி நிறைய விட்டுருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு சிக்கன் தண்ணி விடும், அதனால நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை டோட்டலா 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை கடைசியா இறக்கறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வைக்கிற மாதிரி இருக்கும், மசாலா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால நம்ம மிளகாத்தூள்ல வேக வச்சுட்டு கடைசியா இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ பாருங்க நம்ம இந்த மசாலா சேர்த்தோடனே நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த சிக்கன் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த அளவு குக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம மசாலாவை ஆல்ரெடி வறுத்து தான் சேர்த்துருக்கோம், அதனால மசாலா பச்சை வாசனை அடிக்காது. இது கடைசியாக ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ அடுத்ததான் நம்ம பிரியாணிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனான சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு லெக்கு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கடையிலேயே சொல்லி இந்த மாதிரி லெக்கு மட்டும் தனியாக கேட்டு வாங்கிக்கலாம். லெக்கு வாங்கும் பொழுது சைட்லேயே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா எல்லா பக்கமும் நல்லா இறங்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே மட்டும் மசாலா இருக்கும், உள்ளே சிக்கனுக்குள்ளே கொஞ்சம் கூட மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிக்கன் 65க்கு எப்பவுமே போன்லெஸ்ஸை விட போனில் தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் போன்லெஸ் ரெண்டுமே கலந்து வாங்கிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூளில் கலர் நல்லா பிரைட்டாக வரும், காரம் கம்மியாக இருக்கும். தனியாக கலர் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கோங்க. 65 மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1/2 kg சிக்கனுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்தா பஜ்ஜி கோட்டிங் மாதிரி ஆயிரும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறப்ப சிக்கன் 65 நல்லா ஜூஸியாக வரும். புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். புளிச்சிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டாக அப்படியே மாறிடும். அடுத்ததாக இதில் ஒரு 5 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த தயிர், இஞ்சி பூண்டு, லெமன் ஜூஸோட தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், இந்தளவு திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மசாலாவை கலக்கும் போதே ரொம்ப அதிக தண்ணி சேர்த்து கலந்துட்டீங்க அப்படின்னா சிக்கன் சேர்க்கும் போது இன்னுமே தண்ணியாட்டம் போயிடும். அதனால் நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க. இப்போ இதில் நாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இதை கையிலேயே எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி இதை பெரட்டி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகி இருக்கணும். மசாலா சரியாக கோட் ஆகலைன்னா ஒரு சைடு மட்டும் மசாலா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு சுத்தமாக மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம லெக் பீஸில் ஸ்லைஸ் பண்ண அந்த சைட்லேயுமே மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மினிமம் 1/2 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஊறுனா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வரும். நீங்கள் 1 ஹவருக்கு மேலே ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு சீக்கிரம் புளிச்சு போகாது. அடுத்ததாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்போ தான் சிக்கனில் இருக்க அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வராது. சிக்கனை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே இதை பெரட்டி விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை நல்லா குக்காக விடுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு பக்கமாக நீங்கள் பெரட்டி விட்டீங்க அப்படின்னா அதோட மசாலா உங்களுக்கு கரண்டிலையும் ஒட்டாது, பேன்லேயும் கொஞ்சம் கூட ஒட்டாது. அதே மாதிரி சிக்கன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா சரியாக வேகாது. பாருங்கள், 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை பெரட்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் கூட மசாலா ஒட்டவே இல்லை கரண்டியில். அதே மாதிரி இன்னொரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வரைக்கும் வேக விட்டுட்டு மறுபடியும் இதை பெரட்டி விடுங்க. ஒரு நிமிஷம் கேப்லேயும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சிக்கன் வெந்து வரும். நம்ம போன் பீசஸும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால 5 minutes வரைக்கும் நல்லா நீங்கள் வேக வச்சாதான் உள்ளே இருக்கிற போன் பீசஸ் வரைக்கும் நல்லாவே சிக்கன் வெந்து வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மெத்தடில் மீதி இருக்கிற பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பிரியாணிக்கு ஒரு பர்ஃபெக்ட் கெட்டியான தயிர் பச்சடி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தயிர் பச்சடிக்கு எப்பவுமே வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் எப்பவுமே உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி மெலிசான பீசஸாக கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம உதுத்து விட முடியாது. உங்களுக்கு ஒன்றா ஒரே ஸ்லைஸாக இருக்கிறப்ப தயிரோட சரியாக வெங்காயம் மிக்ஸ் ஆகாது. சாப்பிடும் பொழுதும் டேஸ்ட்டாக இருக்காது. வெங்காயத்தோட ஃப்ளேவர் மட்டும்தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 200 கிராம் தயிருக்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இந்த ஆனியன் கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப எப்பவுமே வெங்காயத்திலிருந்து தண்ணி விடும். அதனால இந்த தண்ணி எல்லாமே நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 ml இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது மேலே அப்படியே சேர்த்துடலாம். ஒரே பக்கமாக சேர்க்காம இந்த மாதிரி பரவலாக சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ இதை அப்படியே ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. இதிலிருந்து தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயத்துல இருந்தும் தயிர்ல இருந்தும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி சைடில் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அதே மூடி சேர்த்துட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த தண்ணியை வடிகட்டாமல் தயிர் பச்சடி எடுத்த உடனே மிக்ஸ் பண்ணி வைக்கிறனால தான் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தயிர் பச்சடியில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தயிரே சுத்தமாக இருக்காது, வெறும் வெங்காயத்தோட ஃப்ளேவர் மட்டும்தான் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தயிர் பச்சடி சாப்பிடும் பொழுது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ இந்த தயிர் வெங்காயம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம உடனே தயிர் பச்சடியை சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றப்ப தான் அந்த வெங்காயம் தயிரோட ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியான தயிர் பச்சடி வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரவையை வச்சு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு கேசர் ரவா கீர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை முழுக்க பாலில் தான் கொதிக்க வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது கப்பில் 1.5 கப் அளவு வந்துச்சு. இப்போ பால் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ரவை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். நமக்கு ரவையை விட பால் தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கொதிச்சு சுண்டி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ரவை எல்லாத்தையுமே பால் உறிஞ்சி கேசரி மாதிரி ஆயிரும். நம்ம சேர்த்துருக்கிற 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் ரவை கரெக்டாக இருக்கும். ரவை சேர்த்துட்டு இதை உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ரவை அங்கங்கே கட்டியே பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ரவையை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுலேயே ரவை நல்லா வெந்துடும். உங்களுக்கு லைட்டாக திக்கான மாதிரி வரும். அதுதான் கன்சிஸ்டன்சி. ரவை வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் சர்க்கரை சேர்க்கணும். அதே மாதிரி இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் வேக வைக்கிற 5 நிமிஷமுமே 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லை அப்படின்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். இப்போ பாருங்க, நல்லா பால் லைட்டாக திக்காகி இருக்கு. ரவையும் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஈக்குவல் ரேஷியோவில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி விட்டுட்டே இருங்க. நமக்கு இந்த கீர் இன்னுமே கொஞ்சம் லூஸ் ஆகி வரும் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் பாதாம் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மாஸ் பிராண்டோட பாதாம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் பாதாம் பவுடர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம தனியாக கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் நார்மல் கலர் இல்லாத பாதாம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாதாம் பவுடர்லேயே கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துருப்பாங்க. அதனால நீங்கள் சர்க்கரை மறுபடியும் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் பவுடர் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலரும் நல்லா பிரைட்டாகி வரும், நல்லா ஃப்ளேவரும் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவா கீர் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமே இது இன்னுமே திக்காக இருக்கும். நம்ம சில் பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னுமே லூஸான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காய்ச்சின பால் இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த கேசருக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முந்திரி எல்லாமே ஒரு ஆஃப் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாதி அளவு கோல்டன் கலரில் வந்ததுமே ஒரு 5 பாதாமை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பாதாமை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறப்ப இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் மட்டும் போதும், இதில் திராட்சை எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாதாம் முந்திரி இது ரெண்டுலேயுமே நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம வறுத்த இந்த முந்திரி பாதாமை அப்படியே கேசரில் சேர்த்தலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வேணும்னா நீங்கள் சாரப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துக்கல, வெறும் முந்திரி பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுலேயே இந்த பாதாம் கீர் குடிக்கிறதுக்கு ரொம்பவே ரிச்சாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும்.
இந்த தீபாவளி நான்வெஜ் ஃபுல் மெனுவை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காம்போவாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.